வெல்கம் டு எம்டி லேகர்ஸ். நீ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் ஃபுட் ஸ்ட்ரீட் தான் வந்திருக்கோம். பட் ஆனால் ஒரு டிசப்பாயிண்டட் என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே பிரியாணி தான் இருக்குது, வேறு எந்த மாதிரியும் இல்லையா. அதான் கொஞ்சம் கடுப்பாகுது. வாங்க போகலாம், நல்லா சாப்பிட. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பிரியாணி கடை இருக்கா, இங்கேயும் பிரியாணி கடை, ஆப்போசிட்லேயும் பிரியாணி. இது கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டு. ஐயோயோ, போன வாட்டி இங்கே தெரியாத போது உள்ளே வந்துட்டேனே. இங்கே வந்து ஆர்காட் பாய் பிரியாணி இருக்குது. பட் ஆனால் அந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் இது என்ன அந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் முன்னாடி வந்தேங்க, வந்துட்டு செம்ம டிஸ்பாயிண்டட். ஏன்னா பாருங்க, உள்ளே பூந்து போகணுமா அந்த மண்ணியனுக்கு, உள்ளே பூந்து போகலாம். இதுக்கும் நம்ம பூந்து போகிறோம், எப்படி போகலாம்? ஓகே ஓகே ஓகே, வா போலாம், உள்ள போலாம். என்னாச்சுன்னா போன வாட்டி இங்க நிறைய இருக்கு, நாங்க இதை சாப்பிடாம இதுக்குள்ள போயிட்டோம். இதுக்குள்ள போய் எங்களுக்கு ஏகப்பட்ட செலவானதான் மிச்சமே தவிர நல்லபடி சாப்பிட்டதா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதான் எங்களுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. பட் ஆனால் இந்த வாட்டி இதுக்குள்ள போகாம இந்த ஏரியால சுத்தி ஃபுல்லா என்னென்ன நல்ல நல்ல ஃபுட் இருக்கு, கொஞ்சம் சீப்பஸ்டா இருக்கா இல்லை மீடியமான ரேட்ல டேஸ்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்து இன்னைக்கு எடுக்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு கடைக்கு போயிட்டோம். அது ஒரு பர்கர் கடை, பர்கர் நேம் போடுறேன், காட்டுறேன். ஓகேவா? அங்கே போயிட்டு ஒரு பர்கர் வாங்கினோம். அது வந்து 179. ஸோ 179க்கு அது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். இன்னும் நாங்கள் சாப்பிடல, சாப்பிடும்போது உங்களுக்கு காட்டுறாது. ஓகேவா? ஏன்னா எல்லா ஃபுட்டும் கலெக்ட் பண்ணிட்டு ஒன்றா சாப்பிடலாம் தான் சொல்லிட்டு வாங்க நெக்ஸ்ட் கடைக்கு தேடி போகலாம். அதாவது உள்ளே போய் பார்த்தோம் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு. இல்லை போன வாட்டியை விட இந்த வாட்டி ரேட் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது. டேக்ஸ் போட்டிருக்கானுங்க, போட்டு டேக்ஸ் இல்லை இந்த வாட்டி அதிகமாக டேக்ஸ் இருக்குது எல்லாத்துக்குமே. ஒரு ஃபுட்டுக்குமே டேக்ஸ் போட்டிருக்கானுங்க. அதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இதே நீங்கள் மற்ற எதனா ஹோட்டல் நார்மலாக அந்த மாதிரி என்ன ஹோட்டல் போயிருந்தீங்கன்னா அந்த டேக்ஸ்லாம் இருக்காது. இங்கே சாவடியானுங்க. ஒரு 45 ரூபா, அதுக்கு டேக்ஸ் போட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 7 ரூபா 8 ரூபா வாங்குறானுங்க. ஐயோ ரொம்ப கூடுமாடா சாமிங்களா. இவ்வளோ சுற்றி பார்த்ததுல லோ பட்ஜெட்டில் இந்த ஒரு பர்கர் தான் வாங்கியிருக்கோம். பேசாம ஒரே பிரியாணிக்கே போயிடலாமா, இல்லை வேறு ஏதாவது லோ பட்ஜெட் ஃபுட்டு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடைக்குமான்னு தெரியல, பார்ப்போம். இந்த ஷவர்மா சாப்பிட்லான்னு சொல்கிறானுங்க, பார்ப்போம். ஏன்னா ஆல்ரெடி பர்கர் வாங்கியிருக்கோம். ஒரு ஷவர்மா அதனால தான் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும், 100 rupeesக்குள்ளே. ஸோ அதனால தான் நல்லா இருக்கா தான் வாங்குவோம், இல்லைன்னா வேறு எதாவது போய் வேண்டியதான். அப்புறமா இப்போ நம்ம செகண்ட் டிஷ்ஷு ஷவர்மா ரோல் அது வந்துருச்சு. இப்போ என்னன்னா உக்காந்து சாப்பிட ஒரு நல்ல ஸ்பாட் தேடிட்டு இருக்கோம், அதுதான் மேட்ரு. ஏன்னா ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது, ஒரு நல்ல இடம் கிடைச்சா உட்காந்து சாப்பிட்றலாம். எங்கேன்னு தேடிட்டு இருக்கோம். நாங்கள் வாங்கின பர்கரு இது எத்தனை லேயரு கேட்டா சும்மாடி கையில் எடு. அப்படின்னு சொல்லுடா. சரிடு, முட்டை மேலே சீஸு, அதுக்குள்ளே சிக்கன் வச்சுருக்கானுங்க, கொஞ்சம் முட்டை கோசம் வச்சுருக்கானுங்க. சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு வந்து ஷவர்மா. இது வந்து நான் ஸ்வீட் சில்லி வாங்கியிருக்கோம், ஸ்வீட் சில்லி வித் பிளேட்டு. இருங்க, ஏன்னா வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் பைக்கு மேலே வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதான் செம்ம காண்டாகுது. இங்கே இது பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இங்கே இருக்கா கடை, எங்களுக்கு எங்கே சாப்பிட்றதுனே தெரியல, ஒரு நல்ல இடமே கிடைக்கல. ஸோ அதனால தான் எந்த பக்கம் சாப்பிட்றதே தெரியலடா. சூப்பராக ஆகுது, ரொம்ப டேஸ்ட் ஆகுது. குறைச்சு வேண்டா, வரல எடுக்கல. பார்சலு அதுக்கு ஒரே ஒரு மிளகா, ஒரு கேரட்டு, வேன்காட்டு, நான் இருங்க. இது எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அது பிரச்சனை இல்லை. இதில் தொட அப்புறம் கடைசியாக பண்ணிக்கலாம். வைடா இந்த பொண்ணு பயந்துச்சுடா. சரி இதை வைடா, அது நீ திருடாத, ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ணு பாப்பா அப்படின்னு.
இதோட ரேட் வந்து 190. ஓகேவா? அது இது ஸ்வீட் தானே? ஸ்வீட் சில்லி. ஸ்வீட் சில்லி பார்ப்போம். ஸ்வீட் சில்லிக்கு ஒரே ஒரு சில்லி கொடுத்துக்கிறான். யாரும் அடிங்களா டேய்? என் காலத்து பிரிக்க தெரியாம பிச்சுக்கிறான். ஃபைனலி இதான் அந்த சீஸ். என்னது சீஸ் சில்லி எங்கால ஐயால சில்லி ஸ்வீட். நான் எத்தனை இருக்கு பார்ப்போம். ஒன்று தான்டா. ஏய் 2 இருக்குடா. 2 நானுக்குடா. ஓகே 2 நானு. ஒரு பைட் பார்ப்போமா? நானும் கொஞ்சம் சூடாயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டுன்றானுங்க. வச்சு பார்ப்போம். இல்லை வரவே இல்லை. இந்த மாதிரி வேற லெவலு. அந்த ஸ்வீட்டும் இருக்கு, அந்த சில்லி இது டேஸ்ட்டும் இருக்கு. அதே மாதிரி செம்மையாக கொடுக்குறாங்களே. ஜிஞ்சர் இருக்கு, அந்த ஜிஞ்சரோட டேஸ்ட் தான் அந்த லைட்டாக அந்த ஸ்வீட் சில்லி ஒர்த்து. ஓகே ஒர்த் தான், தாராளமாக சாப்பிடலாம். வாங்கிட்டேன். ஆனால் இவ்வளோ நேரம் நாங்கள் அலைஞ்சதுக்கு 2 ஃபுட்டு நல்ல ஃபுட்டுங்க. ஒன்று பர்கரு, ஒன்று வந்து அந்த ஷவர்மா ரோல். ரெண்டுமே ஒர்த்து தான். ஆனால் ரெண்டுமே 200 வரும். அதனால் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான். இங்கே எல்லாமே மேக்ஸிமம் 200 மேலே தான் இருக்குது. ஆனால் டேஸ்ட் வைஸ் ஓகே, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் அந்த பர்கரும் டேஸ்ட்டு, அந்த ஷவர்மா ரோலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ ஃபைனலாக ஒரு என்ன பண்ணோன்னா அங்கே ஸ்வீட் சாப்பிட போகிறோம். அதான் தேடிட்டு இருக்கோம். ஸ்வீட் சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். பாய், டடா.